வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் அரசியலமைப்பிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பார்த்துட்டு வந்தோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம இன்றைக்கி நம்ம 5வது கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க. ஓகேங்களா? சரி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். ஸோ வாக்களிக்கும் வயது 21 18 குறைத்த சட்ட திருத்தம் எது? பாருங்கள், வாக்களிக்கும் வயது என்ன பண்ணியிருப்பாங்க, 21 வயதாக இருந்திருக்கும். அது 18 குறைச்சிருப்பாங்க. அப்போ வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்த சட்ட திருத்தம் எது அப்படின்றதான் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் நான் பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம் 1988. ஸோ 61வது சட்ட திருத்தம் 1988 பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 21 வயசாக இருந்தது என்னவா மாற்றிருப்பாங்க, 18 வயசாக என்ன பண்ணியிருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 61வது சட்ட திருத்தம் 2018. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும், 1988 இது சட்டத்திட்டம் கொண்டு வந்தாலும் 1989 தான் இது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? சரிங்க கைஸ். ஸோ இது கொண்டு வந்த அரசு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதையும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரி, இந்த வீடியோக்கான ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டு போல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். பங்களாதேஷ் தனது 52 குடியிருப்புகளை இந்தியாவிற்கும், இந்தியா தனது 111 குடியிருப்புகளை பங்களாதேஷிற்கும் வழங்கிய சட்ட திருத்தம் எது? பாருங்கள், பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்த ஒரு 52 குடியிருப்பு கிட்ட இந்தியா கிட்ட கொடுத்துருப்பாங்க. நம்ம கிட்ட இருந்த ஒரு 111 குடியிருப்பு நம்ம என்ன பண்ணியிருப்போம், பங்களாதேஷ் கிட்ட கொடுத்துருப்போம். அப்படி கொடுத்த அந்த சட்ட திருத்தம் எது? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க, 100வது சட்ட திருத்தம் 2015. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 100வது சட்ட திருத்தம் 2015 ஆகஸ்ட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா வங்கதேசத்துக்கு இடையில அந்த எல்லை பிரச்சனை இருந்திருக்கும். லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, LBA அப்படின்னு சொல்லுவாங்க, லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட். அது 100வது சட்ட திருத்தம் 2015 பிரகாரம் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், போடப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அவங்களோட 52 குடியிருப்புகளை இந்தியா கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்தியா 111 குடியிருப்புகளை பங்களாதேஷ் கிட்ட கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ 100வது சட்ட திருத்தம் 2015 அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இதை அப்படியே பார்த்துலாம் பாருங்க. 18வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தை என்ன பண்ணலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை ஒன்றா சேர்த்து புதிய மாநிலங்களை உருவாக்கக்கூடிய அந்த வழி பார்த்தா பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் பார்த்தா 18வது சட்ட திருத்தம் 1966ங்க. ஓகேங்களா? அடுத்து 9வது சட்ட திருத்தம் 1960. இது ரொம்ப முக்கியம். இது என்னடானா இந்த பெருபாரி. ஓகேங்களா? பெருபாரின்ற பகுதியை நம்ம என்ன பண்ணியிருப்போம், பாகிஸ்தான் கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்போ 1960 பெருபாரி யூனியன் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும். அதில் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கும், மேற்கு வங்கத்திலிருந்து ஒரு பகுதியான பெருபாரி என்ன பண்ணியிருப்பாங்க, 9வது திருத்தம் 1960 பிரகாரம் பாகிஸ்தான் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது அந்த சட்ட திருத்தம் அதுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கான ஆன்சர் 100வது திருத்தம். அடுத்து, மொழிவாரி மாகாணங்கள் குறித்து அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் எது? ஸோ மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் எது? சூப்பர், SK தார் கமிட்டி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஜூன் 17 1948 சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ SK தார் ஆணையம் என்ன பண்ணப்பட்டிருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா SK தார் கமிட்டி தான் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் JVP கமிட்டி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கோரிக்கை வச்சு என்ன பண்ணியிருப்பார், பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்றவர் காலம் ஆகிருப்பார் 1952. அதுக்கப்புறம் தான் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் கொண்டு வந்திருக்கும். பசலலி கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க 52 53 பிரகாரம் என்ன பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்து கூட்டுரை கவனி. குடியுரிமை சார்ந்த கூற்றுகள். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. பாருங்கள், இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ ஏற்றிருக்காங்க, 1955 இயற்றப்பட்டது. இதன் மூலம் குடியுரிமை 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் நீக்கலாம். ஸோ இதன் மூலம் குடியுரிமை என்ன பண்ணலாம், 5 வழிகளில் பெற முடியும், 3 வழிகளில் நீக்க முடியும். பிரவாசிய பாரதிய திவஸ் ஜனவரி 9. ஓகேங்களா? ஆமாங்க, எல்லாமே கரெக்டு தாங்க. ஏன்னா பிரவாசிய பாதிசிய திவாஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு அந்த நாளான ஜனவரி 9 தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிரவாசிய பாரதிய திவாஸ் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக. ஓகேங்களா? அப்போ எல்லாமே சரியாக இருக்கத்தான் இங்கே டி தாங்க இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து, குடியுரிமை திருத்த சட்டம் 2019 நடைமுறைக்கு வந்த நாள் யாது? இது ரொம்ப முக்கியங்க. குடியுரிமை திருத்த சட்டமான 2019 நடைமுறைக்கு வந்த நாள் யாது? ஸோ எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் 10,
19 பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுவாகுங்க. ஓகேங்களா, அப்படியே ஒரு நைலில் ஞாபகம் வச்சுங்க. லோக்சபா டிசம்பர் 11 ராஜ்யசபாவில் வந்து இதுவாக நிறைவேறும். டிசம்பர் 12 குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் தருவார். அப்போ ராம்நாத் கோவிந்த் தான் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார், அவர் ஒப்புதல் தருவார். ஜனவரி 10 2020 அன்றைக்கி அது என்ன பண்ணப்படும், நடைமுறைக்கு வரும். ஓகேங்களா, அடுத்தடுத்த 3 நாள்லேயே இது ஆயிருக்கும் பாருங்கள். டிசம்பர் 10 லோக்சபா, டிசம்பர் 11 ராஜ்யசபா, டிசம்பர் 12 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பாங்க. ஜனவரி 10 2020 என்ன பண்ணுவாங்கடானா நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ டி தான் வந்து இங்கே இதுக்கான ஆன்சர். அடுத்து தேசிய மக்கள் தொகை பதிவேடு உருவாக வழிவகை செய்த சட்ட திருத்தம் எது? தேசிய மக்கள் தொகை பதிவேடு, அதாவது என்பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு உருவாக காரணமாக வழிவகை செய்யப்பட்ட அந்த குடியுரிமை திருத்த சட்டம் 2003. ஓகேங்களா, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. குடியுரிமை திருத்த சட்டம் 2003 அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் மக்கள் தொகை, தேசிய மக்கள் தொகை கணக்கு பதிவேடு உருவாகிறதுக்கு வந்து காரணமாக இருக்குங்க. ஓகேங்களா, இதே என்ஆர்சி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம இதுக்கு முன்னே பார்த்தது என்பிஆர், தேசிய மக்கள் தொகை பதிவேடு. இது என்ஆர்சி அப்படின்னா நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடு. ஓகேங்களா, அப்போ குடிமக்கள் பதிவேடுன்னு ஒரு பதிவேடு உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம் 2019 பிரகாரம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மக்கள் தொகை பதிவேடுனா 2003, குடிமக்கள் பதிவேடுனா வந்து பார்த்தீங்கன்னா 2019. இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தொடர்பற்றது எது? ஓகேங்க, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் படிச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கேன். தானாக முன்வந்து குடியுரிமையை துறக்க 18 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஏன்னா நம்ம குடியுரிமை வந்து 3 வயதில் நீக்கலாம்னு பார்த்தோம். ஒன்று தானாக முன்வந்து குடியுரிமை வர்றது, 2வது சட்டப்படி முடிவு கொண்டு வரது, 3வது கட்டாயமாக முடிவு கொண்டு வரதுங்க. அப்போ தானாக முன் வந்து குடியுரிமை துறக்கிறப்ப என்ன பண்ணணும், ஒருத்தர் வந்து 18 வயது நிறைந்தவராக இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், அவரால் தானாக குடியுரிமை வந்து பெற முடியும். ஓகேங்களா, அப்போ இதுதான். அதே போல் ஒருத்தர் வெளிநாட்டு போய் இந்திய குடியுரிமை வந்து வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய இந்திய குடியுரிமை தானே வந்து என்ன பண்ணிடும், போயிடுங்க. ஓகேங்களா, ஆனால் போர் நடக்கும் காலங்களில் இது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு புறம்பாக செயல்படும் போது கட்டாயம் குடியுரிமை நீக்கப்படும். ஆமாங்க, ஸோ ஒருத்தர் அரசியலமைப்புக்கு புறம்பாக வந்து செயல்படுறாரு அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணப்படும், அவரோட அந்த குடியுரிமை, இந்திய குடியுரிமை நீக்கப்படும். தொடர்ந்து 7 ஆண்டுகள் வெளிநாட்டில் தங்கினால் குடியுரிமை நீக்கப்படும். ஆமாங்க, தொடர்ந்து 7 ஆண்டுகள் வந்து வெளிநாட்டில் தங்கியிருந்தாருன்னா அவரோட குடியுரிமை என்ன பண்ணிடுவாங்க, நீக்கிடுவாங்க. கரெக்ட் தான். 5 ஆண்டுகளுக்கு ஏதேனும் ஒரு வெளிநாட்டில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் குடியுரிமை நீக்கப்படும். ஸோ அவர் 2 ஆண்டுகள் எங்கன்னா சிறை தண்டனை பெற்றிருந்தார் அப்படின்னா அவரோட குடியுரிமை என்ன பண்ணிவிடுவாங்க, நீக்கிடுவாங்க. ஓகேங்களா, சரி கைஸ், இங்கே நம்ம வந்து தவறானது எதுவுமே டைப் பண்ணல, எல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாகவே தான் நம்ம வந்து டைப் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, அப்போ இங்கே எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா, அனைத்துமே சரியாக இருக்குது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நல்லா படிச்சுங்க, அது என்னது எதுவுமே தவறாக இல்லைன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ 18 வயது நிரம்பி இருக்கணும். அரசியலமைப்புக்கு புறம்பாக செயல்பட்டால் கட்டாயம் குடியுரிமை நீக்கிடுவாங்க. தொடர்ந்து 7 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்தாலும் நீக்கிடுவாங்க. ஏதாவது 5 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருக்கிறப்ப அதில் 2 ஆண்டுகள் நீங்கள் வந்து சிறை தண்டனை பெற்றிருந்தீங்கன்னா குடியுரிமை வந்து நீக்கிடுவாங்க. ஓகேங்களா, அடுத்து இயல்பாக இந்திய குடியுரிமை பெற 11 ஆண்டுகளுக்கு பதிலாக 5 ஆண்டுகள் வசித்தால் போதும் என குறைத்த திருத்தம் எது? ஓகேங்களா, பாருங்கள், இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்திய குடியுரிமை வந்து வாங்கணும், பதிவு பண்ணணும், அது வாங்கிறதுக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னா 11 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் தங்கியிருக்கணும். அப்புறம் விண்ணப்பிக்கும் போது 1 வருஷமாவது இந்தியாவில் இருந்திருக்கணுன்ற ரூல்ஸ்லாம் இருந்ததுங்க. ஸோ அப்போது 2019 குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது 11 ஆண்டுகளாக இருந்தது என்ன பண்ணியிருப்பாங்க, 5 ஆண்டுகளாக வந்து குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து ஜனவரி 26 1950க்கு பிறகு ஒருவருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கும் அல்லது நீக்குவதற்கும் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என கூறும் சட்டப்பிரிவு எது? ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ வந்து 1950 அதாவது நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு குடியுரிமை நீக்கிறதுக்கோ இல்லை வழங்குறதுக்கோ பாராளுமன்றத்தால் என்ன பண்ண முடியும், ஒரு சட்டத்தை வந்து ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவு. சூப்பர், டி தாங்க இதுக்கான ஆன்சர். சட்டப்பிரிவு 11. ஸோ சட்டப்பிரிவு 11 தான் என்ன பண்ணுதுங்க, பாராளுமன்றம் சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒருவரோட குடியுரிமை தொடர்ந்து இருப்பது பாராளுமன்ற சட்டங்களுக்கு உட்பட்டே இருக்கும் சொல்கிறது வந்து பார்த்தோன்னா சட்டப்பிரிவு 10. ஓகேங்களா,
அடுத்து 9வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்திய அரசின் அனுமதி இன்றி தாமாக வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களின் குடியுரிமை நீக்குதல் பற்றியது. ஸோ இந்தியாவோட அனுமதி இல்லாமல் வெளிநாட்டில் போய் என்ன பண்ணுறது, இவங்க பாட்டுன்னு ஒரு குடியுரிமை வாங்குறது, அப்போ அவங்க குடியுரிமை வந்து இந்தியா வந்து நீக்கிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவு எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர். சட்டப்பிரிவு 9. ஓகேங்களா, 9 தான் வந்து இந்த வெளிநாட்டில் அனுமதி இல்லாமல் வாங்குறவங்களோட குடியுரிமை நீக்கத்தை பற்றி சொல்லுது. ஸோ சட்டப்பிரிவு 5 பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா இந்தியா வசித்தவர்கள், ஸோ அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ, அதாவது ஜனவரி 26, 1950 இந்தியாவில் இருந்தவங்களோட குடியுரிமை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 6 வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 7 அப்படின்னா மார்ச் 1, 1947 அப்புறம் பாகிஸ்தானுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, அவங்களோட குடியுரிமை பற்றி வந்து பார்த்தா சட்டப்பிரிவு 7 சொல்லுதுங்க. ஓகேங்களா. அடுத்து ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகளில் பொருந்தாதது எது பாருங்கள். ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகளில் பொருந்தாதது எது? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, ஆஸ்திரேலியா. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா இந்தியா, இங்கிலாந்து, கனடா மூன்றுமே ஒற்றை குடியுரிமை நாடுகள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து இதெல்லாம் வந்து பார்த்தா இரட்டை குடியுரிமை நாடுகள். அப்போ வந்து பார்த்தா ஆஸ்திரேலியா தான் வந்து இங்கே பொருந்தாதது. சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்கள். ஓசிஐ அட்டையுடன், ஓகேங்களா, ஸோ ஓசிஐ அட்டை, ஓகேங்களா, ஸோ வெளிநாட்டு குடியுரிமை மற்றும் இந்தியா குடியுரிமை ரெண்டுமே வழங்கக்கூடிய ஒரு அட்டை தான் ஓசிஐ அட்டை. இந்த அட்டையாக கூட இந்திய பூர்வீக குடியினர் முறை வந்து ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ எப்போ வந்து இந்த இந்திய பூர்வீக குடியினர் முறை வந்து ஒன்றிணைக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சரிங்க. நம்ம வேகமாக ஒரு டைம் ரிவிஷன் பார்த்துலாங்களா? ஸோ வந்து பார்க்கலாம் பாருங்கள். வாக்களிக்கும் வயது 21லேருந்து 18 குறித்த சட்டத்திருத்தம் 61 சட்டத்திருத்தம் 1988. பங்களாதேஷ் 52, இந்தியா வந்து 111 கோடி, பங்களாதேஷ் 52 நம்மளுக்கு கொடுத்த அந்த சட்டத்திருத்தம் 100 சட்டத்திருத்தம் 2005. மொழிவாரி மாநிலங்களுக்கு அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் எஸ்கே தார் ஆணையம். இது எல்லாமே சரிங்க. 1955 தான் அமைக்கிறாங்க. 5 வயதில் பெறலாம், 3 வயதில் நீக்கலாம். பிரவாசிய பாரதிய திவாசனம் ஜனவரி 9. குடியுரிமை திருத்த சட்டம் 2019 நடைமுறைக்கு வந்தனால் ஜனவரி 10, 2020. தேசிய மக்கள் தொகை பதிவோடு உருவாக்க காரணம் 2003. இதில் வந்து எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஸோ 18 வயது நிரம்பி இருக்கணும். அரசியலமைப்பு புறம்பாக செயல்பட்டால் குடியுரிமை நீக்கிடுவாங்க. தொடர்ந்து 7 நாட்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்தாலும் நீக்கிடுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஏதேனும் ஒரு வெளிநாட்டில் 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றாலும் குடியுரிமை நீக்கிடுவாங்க. இயல்பாக குடியுரிமை பெற 11 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுகளாக குறைத்த சட்டத்திருத்தம் வந்து குடியுரிமை திருத்த சட்டம் 2019. ஜனவரி 26, 1950 அப்புறம் இந்திய குடியுரிமை ஒருத்தர் கொடுக்கலாமா இல்லை நீக்கலாமான்னு சட்டம் ஏற்றலாம்னு சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 11. இந்திய அரசின் அனுமதி என்று தாமா வெளிநாட்டில் ஒருத்தர் குடியுரிமை வாங்கிட்டாருன்னா அவருடைய குடியுரிமை நீக்கத்தை பற்றி சொல்கிறது சட்டப்பிரிவு 9. ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடுகளில் பொருந்தாதது ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.